Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Absolute error is a physical quantity. Absolute error in a physical quantity can be positive, negative or zero. தப்பு சார், அசர்ஷனே தப்பாயிடுச்சு சார். எப்படி சார் அசர்ஷனே தப்புன்னு சொல்கிறீங்க? அப்சல்யூட் எரர்னா என்ன? அப்சல்யூட் எரர்னா நம்ம ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நல்ல அப்புறம் நான் மேக்னிடியூட் எடுத்தால் கேன் இட் பி ஜீரோ, சாரி கேன் இட் பி நெகட்டிவ், இட் கேன் பி ஜீரோ. அது நெகட்டிவாக இருக்க முடியுமா? நான் மாடலஸ் எடுக்கிறேன் சார். ஈவன் இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்கள் புக்கில் வந்து அருமையாக கொடுத்துருப்பாங்க சரியா? அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு அவ்வளோ வருஷம் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு, இது பெரிய ப்ராப்ளம் ஏன்னா அந்த கொஷினில் என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேல் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஆக்சுவலாக அதில் 5 சப்டிவிஷன் வரும். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க, அடுத்து அப்சல்யூட் எரர், அடுத்து அப்சல்யூட் எரரோட ஆவரேஜ், அடுத்து ரிலேட்டிவ் எரர், அடுத்து பர்சன்டேஜ் எரர். அப்போ இதெல்லாம் நீட்டில் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு. டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஆனால் ரீசெண்டான ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நீட்டில் கேட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு போனா, கொஸ்டின் சேம் கொஸ்டின் சார், அப்போ ஆன்சர் அதே தானே வரும், ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போனவன் ஆன்சர் பார்த்துட்டேன். நம்ம பிரச்சனை என்ன? நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்கிறேன், டேய் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பழகுங்கடா. ஏன் பழக சொல்கிறேன்? ஏன்னா அங்கே கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்குது, எக்ஸாமினருக்கு அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி தானே. தனியாக உட்காந்து ஃப்ரேம் பண்ண தேவையில்லை, இல்லை பிவைக்கு பார்க்க தேவையில்லை, ஆல்ரெடி இருக்குது புக்கில், ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவோம், வேலை முடிஞ்சு. ஸ்டூடெண்ட் விலை சார் நான்லாம் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வந்திருக்கு சார், இப்போ நான் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்திருக்கு, நீங்கள் தேவையில்லாமல் ஏன் புக் கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு தான் இருக்காங்க. புக் கொஸ்டின் சால்வ் பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நல்லா இது வந்து நெகட்டிவாக இருக்க முடியுமா? நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ அசர்ஷனே தப்பு. அசர்ஷன் தப்புனா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துரு. ஏன்னா வந்துட்டு எந்த ஆப்ஷனும் இருக்காது. அசர்ஷன் வந்து தப்பு, ஆனால் ரீசன் கரெக்ட், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஓகே, ஸோ அசர்ஷன் தப்புனா 4th ஆப்ஷன். நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.